எப்பவாச்சும் நம்மளோட வேலையை வேற யாராவது செஞ்சு நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்ட்டு நாம யோசிச்சிருப்போம். இல்லைன்னு மட்டும் நாம சொல்ல முடியாது. ஏன்னா நாம ஒத்துக்கலனாலும் அதுதான் நெசம். இல்லைன்னா என்னையா வந்து நிக்கிறியே, பலே ஆளுதாயா நீனு அப்படின்னு நம்ம பழைய படங்கள்ல இருந்து நாம கேட்கிற ஒரு விஷயம் தான். யாருக்கு தான் நம்மளோட வேலையை நிர்ணயிச்ச டைமை விட சீக்கிரமா முடிஞ்சா நல்லா இருக்காது சொல்லுங்க. நம்மள பல பேரு பல தடவை ஷபா இந்த வேலை எப்பதான் முடியுமோ அப்படின்னு யோசிச்சிருந்திருப்போம். அதே மாதிரி ஒரு மனநிலை இருக்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இப்போ உலகத்தையே உலுக்கும் அளவுக்கு டேஞ்சரஸா இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மனித குலத்துக்கு வரமா சாபமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல இடத்துல நம்மளுடைய வேலையை ரொம்ப எளிதாக்கியிருக்கு. உதாரணத்துக்கு நாம பேசணும்னு நினைக்கிறத கூட நாம உட்கார்ந்த இடத்துல இருந்து கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணா மட்டும் போதும், இந்த ஏஐ பார்த்துக்கும். இந்த ஏஐ பத்தி நம்ம ஆல்ரெடி அர்னால்ட் நடிச்ச டெர்மினேட்டர் படத்திலேயே பார்த்திருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மனித குலத்துக்கு எப்படியெல்லாம் ஆபத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த ஏஐயோட பயன்பாடு சமீப காலமா அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இந்த ஏஐ உருவாக்க பல ஆண்டுகள் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட்ல மனிதனோட ஆற்றலை ஒரு மெஷின் செஞ்சா நல்லா இருக்குன்ற ஒரு யோசனையில அமெரிக்கா உருவாக்க தொடங்கினாங்க. இது உருவாக்க அமெரிக்க அரசாங்கம் காசவாரி கொட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவால இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சக்சஸ் பண்ண முடியல, கைவிட்டுட்டாங்க. மறுபடியும் பல வருடங்கள் கழிச்சு ஜப்பான் அரசாங்கம் இந்த ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. அதுல என்னன்னா பல பில்லியன் கணக்குல இன்வெஸ்டும் பண்ணாங்க. கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு அந்த அரசாங்கமும் ஷபா முடியல, இன்னும் எவ்வளவுதான்ப்பா கை காசை போடுறது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க. மனித சிந்தனைகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கிற விஷயம் சிம்பிள் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா 21ஆம் நூற்றாண்டுல இந்த ஏஐ ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருந்தது. அது ஓரளவுக்கு வேலை சுமைகளை குறைச்சிருந்தாலும் ஏஐ எப்பவுமே ரிஸ்க்ன்ற ஒரு விஷயம் மக்கள் இன்னுமே புரிஞ்சுக்கலாம் தான் சொல்லி ஆகணும். இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில் ரீதியா பார்க்கும்போது மனிதர்களோட வேலை சுமையை குறைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில இந்த ஏஐயோட பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன மாடல் வேணும் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டா மத்ததை இந்த ஏஐ ஆட்டோமேட்டிக்காவே பார்த்துக்கும். 100 மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை இந்த ஏஐ கொண்ட மெஷின் சிம்பிளா செஞ்சு முடிச்சிடும். ஆனா இந்த ஏஐ நாளுக்கு நாள் அட்வான்ஸ்டா வந்துட்டு தாங்க இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, இப்ப நான் பேசுற மாதிரியே ஒரு ஏஐ ஜெனரேட்டட் கேரக்டரை என்னால உருவாக்க முடியும். இவ்வளவு ஏன் நம்ம பொழுதுபோக்குக்கு பயன்படுத்துற சோசியல் மீடியால கூட இந்த ஏஐ பயன்படுத்தி சம்பாதிக்க முடியும்ன்ற ஸ்ட்ராட்டஜி வந்தாச்சு. ரீசெண்டா கூட இந்த ஏஐ பயன்படுத்தி நம்ம இந்தியால ஒரு நியூஸ் ரீடரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏஐ இப்போதைக்கு மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் வந்தாச்சு. முக்கியமா சொல்ல போனா எடிட்டர்ஸ், டெவலப்பர்ஸ், இந்த மாதிரி உயர்ந்த பணியில இருக்கிறவங்க கூட இந்த ஏஐ பார்த்து பயப்படுற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இந்த ஏஐ 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு மெஷின் அவ்வளவு சிம்பிளா செஞ்சு முடிக்கும். அது 10 பேருக்கு வேலை வாய்ப்பையும் பறிக்குதுன்ற ஒரு விஷயம் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி இந்த ஏஐ நாளுக்கு நாள் வளரும் போது எந்த அளவுக்கு அதோட நல்ல செயல்கள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா கெட்ட விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. இந்த ஏஐ நமக்காக உருவாக்கப்பட்டது. அதை நாம சீரான பாதையில பயன்படுத்தினா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட ஒரு சிறந்த விஷயம் இருக்காது. ஆனா அதே ஏஐயை நம்ம தப்பா பயன்படுத்தினா அது மனித குலத்துக்கே சாபமா மாறிடும். இந்த ஏஐயோட பயன்பாடு ரொம்ப ஈஸியா இருந்தாலும் நாம எப்பயுமே ஒரு ஆபத்தான ஒரு இன்டெலிஜென்ஸ் கூட தான் இருக்கோன்ற ஒரு விஷயத்தை நாம மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் சில காலத்துல ஏஐயோட பயன்பாடு நம்ம நினைச்சதை விட அதிகமாக தான் இருக்க போகுது. ஏஐ பத்தி எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லெட்ஸ் டாக் அபவுட் அக்ரிகல்ச்சர். இப்போ ஒரு தக்காளி வந்து 200 ரூபா விற்கிது, 300 ரூபா விற்கிது. இதெல்லாம் வந்து ஈல்டு இஷ்யூஸு அண்ட் சப்ளை செயின் இஷ்யூஸ். இதெல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தே கேன் ஆக்சுவலி கிரியேட் பெனிஃபிட்ஸ் டு த ஃபார்மர்ஸ். அப்படின்னா ஒரு விவசாயிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன்ஸோ ஒரு இதோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ ஈல்டை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும், சாயில் டெஸ்டிங்கு, அப்புறம் எந்த சீட்ஸ் போடலாம், அதனால் எவ்வளோ வந்து உற்பத்தி வருது, அதோடு சேர்ந்து வானிலை மாற்றங்கள், இதெல்லாம் வந்து ஒரு கம்பைன் இன்டெகிரேட்டட் டேட்டா செட் வச்சுட்டு அந்த ஃபார்மருக்கு ஒரு விவசாயிக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ண முடியும்.
எல்லா டெக்னாலஜிலையும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரிஸ்க் இருக்குது. உலகம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் எழுந்திருச்சுன்னு சொல்லலாம். என்னென்னா இதை நம்ம விட்டுட்டோம்னா, இது பேட் ஆக்டர்ஸுக்கு போயிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன டேமேஜ் வேணால் பண்ணலாம். பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் மச் பியாண்ட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ரைட்? அப்புறம் ஸ்கேல்னால் நான் வந்து ஒரு 50,000 பாட்டை நான் லான்ச் பண்ணலாம். அது வந்து இட்ஸ் அன்இமேஜினபிள் திங். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸு எல்லாம் வந்து வேர்ல்டு இஸ் ட்ரைங் டு அக்ரி. மெயின் திங் வந்து வி புட் ரெகுலேட்டரி கண்ட்ரோல்ஸ், இட்ஸ் கால்ட் எத்திக்கல் ஏஐன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ரிஸ்க்கு வந்து கேன் பி எனி திங். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ஜாப் லாஸ்னால் என்ன, ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் ஆகும்போது, உலகம் ஷிஃப்ட் ஆகும்போது certain types of job வந்து will go, right? Automation will happen, but new jobs will be created, right? இப்போ for example, just a numbers perspective, we are thinking anywhere between 7 to 10 million jobs will be created in the coming year. அது பெனிஃபிட்ஸாக இருந்தால் கூட இது ஒரு ரிஸ்க் சொல்லிடுறேன். ஜாப் லாஸ் கேன் பி தேர் அண்ட் இட் வில் பி தேர். அதில் வந்து தப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, அது நடக்குது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ரீஸ்கில் பண்ணி. அது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து டெமோக்ரஸிஸில் இப்போ ஒரு ஃபேக் பாட்டு சோஷியல் மீடியாவில் வந்து தே கேன் கிரியேட் லாட் ஆஃப் அன்ரெஸ்ட், ரைட்? அது ஒரு மேஜர் ரிஸ்க். நீங்கள் ரெகுலேட்டரி கண்ட்ரோல் அஸ் வெல் அஸ் ப்ரிவென்ஷன் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அலோன். இப்போ நீங்கள் வந்து என்னோட ப்ரொஃபைலோ, என்னோட பாஸ்வேர்டோ, என்னோட பேங்க் அக்கௌண்ட்டோ நீங்கள் வந்து த்ரூ ஹேக்கிங் எடுத்தீங்கன்னா, த்ரூ பாட்ஸ் ஆல்சோ யூ கேன் சீட் பீப்புள். நிறைய இந்த மாதிரி நடக்க சான்சஸ் ஆகுது. பட் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஏஐ தான் யூஸ் பண்ணி ஆகும். ஃபியர் மட்டும் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெனிஃபிட்ஸ் ஆர் மச் லார்ஜர், ரொம்ப ரொம்ப ஹை. இந்த பெனிஃபிட்ஸ் நம்ம பேசணும் இல்லையா, அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேரு, மானிட்டைசேஷன், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு, சப்ளை செயின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் பெனிஃபிட்ஸ் ஆர் மச் லார்ஜர். பட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம கிராஸ் ரூட்டுக்கு கொண்டு போகிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட்.